இயக்குனரா ஒரு கேள்வி. விஜய் படம்னாவே ரீமேக், டப்பிங் ஏதாவதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா விஜய் படம் அப்புறம் பாலையா படத்தை வச்சு 2 பேரும் ஒண்ணா வச்சு பேசுறாங்க. இப்போ வந்து இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரை வந்து பேசுகிற லெவலில் இருக்கு விஜய் சார் வந்து. இது மாதிரி ஒரு 2வது ரீமேக் படம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்பெயின் இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரீமேக் பண்றது அது என்ன புதுசு இல்லை சார். அதான் எம்ஜிஆர் காலத்துல நாளை நிம்மதியா இருக்கட்டும், பல்லாண்டு வாழ்க, நிறைய படங்கள் ரீமேக் தான் சார். அவர் வந்து கச்சா ஆரம்பிச்சுக்கு அப்புறமும் அந்த படங்கள் வந்து பல்லாண்டு வாழ்க ரீமேக் தான். அது நாளை நிம்மதி ரீமேக் தான். விஜய் சார் படம் கில்லி, எத்தனை படம், நிறைய படங்கள், போக்கிரி, எல்லாமே ரீமேக் தான். அவர் புதுசாக ஒன்றும் ரீமேக் பண்ணல. அவர் நிறைய படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படம் இது வந்து இங்கே அரசியல்வாதியாக பார்க்குற நடிகராக பாருங்கள் விஜய் சார். அவர் ரீமேக் பண்ணார், ஒரிஜினல் பண்ணார், அவர் இஷ்டம் சார். ரீமேக் பண்ணுறதுன்னு அவ்வளோ நம்ம தேசத்துற மாதிரியே அது ட்விட்டர் போட்டு அதில் போட்டு ரீல்ஸ் போட்டு ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறதும் ஒரிஜினல் கதையை பண்ணுறதும் அந்த நடிகரோட இஷ்டம், அந்த தயாரிப்போட இஷ்டம். இதில் போய் கிண்டல் போட்டுருக்கோ எல்லாம் ஒன்றும் வழியில். இது சினிமா வேற, அரசியல் வேற.